நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா நீ படியில ஏறி தான் படியில இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க ஏதோ நெறையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மரம்லாம் வெட்டி போட்டுட்டு நெறைய ஏதோ நெறைய ரெனோவேட் பண்ணிட்டுருப்பாங்க போல. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலா வந்து குட்டி பாப்பாவெல்லாம் வச்சுட்டு படியில இறங்கி வந்தது ரொம்ப ஃபன்னா ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா கை கால் வலி அடுத்த நாள் தான் தெரியும். பட் ஆனா நல்லா நல்ல தரிசனம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நல்லாவும் இருந்துச்சு. நெறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. பட் 5 மணி 6 மணிக்கே வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு கூட்டமா இருந்தாங்க. ஃபைனலா நாங்க பார்த்துட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு திருச்சியில வந்து டின்னரை வந்து முடிச்சுட்டு பன்னீர் ரோஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சாட்டர்டே மட்டும் வந்து பிளான் பண்ணாதீங்க. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு போகிறது வந்து ரொம்ப கூட்டத்தில் போகணுன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடும். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் போனோம். என் ஃப்ரெண்டோட கிட்டும் சரி என்னோட கிட்டும் சரி ஓரளவுக்கு சமத்தாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு விளையாடுற மாதிரி ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி போயிட்டு நாங்கள் காரில் தான் போனோம். ஸோ ட்ராவலிங்லேயே இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஸோ ஃபைனலாக நாங்கள் வரப்போ பயங்கர மழை பெஞ்சு கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த நைட்டு ட்ராவலுக்கும் பாட்டு போட்டு அப்படியே ஃபன்னாக அப்படியே நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு மழையை என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே வண்டியை ஓட்டிகிட்டு மழை பெய்யுது இல்லையா அதனால ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்டு அப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. பழனி வந்து எப்போ போனாலும் ஒரு குட் வைபாக தான் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கும் போதெல்லாம் கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவராகவே நம்மளை அழைப்பார் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து முருகரை போய் பார்த்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நீங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் சாட்டர்டே பண்ணாதீங்க. குழந்தைங்களை வச்சுட்டு சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணாமல் அது மண்டே ஃப்ரைடேக்குள்ளே போய்க்கணும். ஸோ ஃபைனலாக நானும் என் ஃப்ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அவங்க ஃபேமிலி அண்ட் நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு பழனி ட்ரிப்பு.